நம்ம வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் செல்லக்குட்டியூருங்கிற ஒரு கிராமத்துல தான் நம்ம வந்து சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். இதுல வந்துட்டு 600 அடிக்கு நம்ம பைப் உள்ளே இறக்கிருக்கோம். 600 டெக்ஸ்மோ பம்பு தான் போட்டுருவோம். டெக்ஸ்மோல எஸ்எஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டிரைவ் பார்த்தீங்கன்னா கிராப்டன் கிரிப்ஸ் சிஜி டிரைவ் தான் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ மணி 4க்குமே உங்களுக்கு நல்ல அவுட்புட் 34 மேலே வருது ஃப்ரீக்வன்சி. மோட்டரோட அவுட்டு உங்களுக்கு இந்த கேட் வேல்லேருந்து ஊட்டுறது ஃபுல்லாக அந்த 3 HP வெர்டிகல் மோட்டர் தான். ஸோ வந்துட்டு ஒரே ஒரு சர்க்கியூட்டு 2 மோட்டரை நம்ம வந்துட்டு இப்படி ரன் பண்ணலாம். உங்களுக்கு வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேட்டிக்கே சொல்லலாம். நான் உங்கள் பொழியாளன் கே தாமரைக்கண்ணன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் பக்கத்தில் செல்லக்குட்டியூருங்கிற ஒரு கிராமத்தில் தான் நம்ம வந்து சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். இது 340 பேனல் வந்துட்டு 12 பேனல் போட்டிருக்கோம். டாப்கான் பேனல், யூடிஎலோட டாப்கான் பேனலு. நம்மளுக்கு வந்துட்டு ஹார்ட் டிப் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கொடுத்துட்டு ஜிஐ கால்வனைசரோட கீழே வந்துட்டு குழி தோண்டி நம்ம உள்ள காங்கிரீட் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு 600 அடிக்கு நம்ம பைப் உள்ளே இறக்கிருக்கோம். 600 அடி உள்ளே இறக்கி உள்ளே என்ன போட்டிருக்கோம்னா டெக்ஸ்மோ பம்பு தான் போட்டுருவோம். டெக்ஸ்மோவில் எஸ்எஸ் போட்டு கொடுத்துருக்கோம். எஸ்எஸ் போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டேரெக்டாக தண்ணி வந்துட்டு உள்ளேருந்து 1.5 இன்ச் பைப் வெளியே வருது. வெளியே வந்து 2 இன்ச்சு அவுட்டு ஃபுல்லாக தண்ணி நல்லாவே ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு ஈல்டு நார்மலாக தான் வந்துச்சு. நம்மளுக்கு 340 பேனல்லே உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு நல்லா எடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் டிரைவ் பார்த்தீங்கன்னா கிராப்டன் கிரிப்ஸ் சிஜி டிரைவ் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிரைவ் வந்துட்டு டிரைவுக்கு மேலே வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருப்போம். இந்த சேஞ்ச் ஓவர் எதுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ மணி 4க்குமே உங்களுக்கு நல்ல அவுட்புட் 34 மேலே வருது ஃப்ரீக்வன்சி. இந்த சேஞ்ச் ஓவர், இதோட அவுட்புட் சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்கோம். இதை மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க போர்வெல் தான் ஓடும். ஓகேவா? இப்போ இதே சேஞ்ச் ஓவர் நாங்கள் கீழே போட்டிருக்கோம். இது வந்துட்டு மடையில் இருக்க விடெக் மோட்ரு. அந்த மடைக்கு வந்துட்டு அந்த மடையில் வந்துட்டு தனியாக ஃபில் பண்ணி ப்ளஸ் வந்துட்டு அந்த ஃபென்சிங் ஓரமாக அவங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கண்ணு நட்டுருக்காங்க. சின்ன சின்ன கண்ணு பைப்பெல்லாம் தெரியும் உங்களுக்கு, இங்கேருந்து பார்த்தாவே தெரியும். அந்த பைப்புக்கு வந்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு வெர்டிகல் பம்பு தண்ணி ஓடுறதுனால தெளிவாக தெரியலையோ, சரி, அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் விடெக் பம்பு. இந்த பம்புக்கு தான் சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரே ஒரு சர்க்கியூட் தான். அதை வந்துட்டு நம்ம மடையை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் ஓவர் நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அந்த விடெக் பம்பு வந்துட்டு ஒர்க் ஆகி இந்த கேட் வால் வழியாக திரும்பி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பைப்பு எல்லா பைப்பும் ஃபுல்லாகவே பாயும். ஸோ சோலார் எக்ஸ்ட்ரா போட தேவையில்ல. இந்த ஒரே ஒரு சோலார் சர்க்கியூட்டை வச்சு நம்ம 2 பம்பை ரன் பண்ணலாம். ஈஸியாகவும் எக்ஸ்பென்சஸ் கம்மியாகவும் ஒரே சர்க்கியூட்டில் 2 டைப் மாடல் தான் நம்ம ப்ராஜெக்ட் மோஸ்ட்டாக நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம். நம்ம எப்பயுமே குவாலிட்டியாகவும் டிசைன் நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும், உங்களுக்கு சூப்பரான. நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இன்னும் நிறையா வீடியோஸ் வச்சுருக்கோம், அப்லோட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு பேனல் போட்டிருப்போம், 2 பம்ப் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை 3 பம்ப் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டிரைவ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். டிரைவ் அதிகமாகலாம் கொடுக்கல, ஒரே டிரைவ் கொடுத்து ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துட்டோம். சேம் ஒரே பேனலை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு 2 சர்க்கியூட் நீங்கள் போட வேணாம். இந்த பம்பு ஓட்டி மடையை நிறச்சிக்கோங்க. மடை நிறச்ச நேரம் போக இந்த பம்பை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே அவங்க தண்ணி பாய்ச்சிக்கலாம். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸும் கம்மியாகும், ப்ளஸ் வந்துட்டு குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும். லைட்னிங் எஸ்டர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அங்கே லைட்னிங் எஸ்டர் கொடுத்துருக்கோம், இங்கே எர்த்திங் கொடுத்துருக்கோம். ரொம்ப வந்துட்டு ஹார்டான ஏரியா தான். அப்படி இப்படின்னு கொடுத்ததுனால கொஞ்சம் அலைன்மெண்ட் கூட அவங்களுக்கு ஜிக்ஜாக்காக வந்திருக்கும். கீழே வந்துட்டு பாறை இறங்க முடியல. ஸோ அவங்க வெட்ட வேணான்ட்டாங்க. நல்லா தூக்கியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால் பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரோம். இந்த மாதிரி நம்ம சோலார் சப்சிடிலையும் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது வீட்டுக்கு சூரியகர்லேயும் நம்ம எம்பேனல் வெண்டர் தான். ப்ளஸ் வந்துட்டு பெரிய பெரிய பவர் பிளான்ட்டில் ஐஎன்சி பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கு, ஸ்ட்ரீட் லைட்ஸு, என்ன சோலார் ரிலேட்டடாக நமக்கு வந்துட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாக சர்வீஸோ இல்லை உங்களுக்கு வந்துட்டு ONM சப்போர்ட்டோ இல்லை ப்ராஜெக்டோ வேணும்னா நம்மளுடைய கம்பெனி கேட்டிக்கே சோலாரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நம்பர் 8248967090. மோட்டருக்கு வந்துட்டு கனெக்ஷன் சேஞ்ச் ஓவர் திருப்பி விட்டுருக்கோம். இந்த வெர்டிகல் மோட்டரில் வந்து நம்ம கேட் வால் வழியாக உங்களுக்கு வந்துட்டு பைப் தண்ணி அங்கே போகுது, காட்டுக்கு போகுது. அங்கே போய் பார்த்தாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மோட்டரோட அவுட்டு உங்களுக்கு இந்த கேட் வால்லேருந்து ஊட்டுறது ஃபுல்லாக அந்த 3 HP வெர்டிகல் மோட்டர் தான். ஸோ வந்துட்டு ஒரே ஒரு சர்க்கியூட்டு 2 மோட்டரை நம்ம வந்துட்டு இப்படி ரன் பண்ணலாம் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக.
ஸோ இதுக்கான எக்ஸ்பென்சஸும் உங்களுக்கு கம்மியாகும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் வேணும்னா நம்மளுடைய கம்பெனி கேடிகே சோலாரை கான்டாக்ட் பண்ணுவீங்க. நம்மளுடைய நம்பர் 8248967090. கட் பண்ணி